உங்களுக்கு தெரியுமா, அலெக்சாண்டர் உலகத்தை ஜெயித்த மாவீரன் அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வந்தான் புருஷோத்தம்ங்கிற மன்னனோட சண்டை போறதுக்கு. எப்படிப்பட்ட பூமி பாருங்கள் இது. 2 பார்ட்டி உட்கார்ந்துருக்கான், ஒரு பஞ்சாயத்து நடக்குது. வாட் இஸ் திஸ்னு கேட்கறான். சரித்திரது உண்மை. ஒரு தங்க குடம் நிறைய தங்கம் இருக்கு. இது என்ன, அவன் என்னதும்பா ஏன் இங்க நிறுத்துற போலாம், அவன் யாரும் மக்களை தொந்தரவு பண்றதே இல்லை அலெக்சாண்டர். அப்ப அங்க உள்ள சொல்றான், இல்ல சார் இது இந்தியா வேற மாதிரி இந்தியா, நீங்க கொஞ்சம் பொறுத்து பாருங்க என்னன்னுங்கிறான். ஏ பார்ட்டி நிலத்தை வித்திருக்கான், பி பார்ட்டி நிலத்தை வாங்கியிருக்கான். உழுவும் போது ஒரு தங்க குடத்துல தங்க காசு கிடைக்கும். அலெக்சாண்டர் நினைக்கிறான் ஒவ்வொருத்தரும் என்னதுன்னு சொல்லுவான்னு. ஆனா அந்த ஏ பார்ட்டி சொல்றான், நான் நிலத்தை வித்துட்டேன், இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, பணம் கொடுத்து 1 லட்சம் ரூபாய்க்கு அவன் வாங்கிட்டான், அதனால அந்த தங்க காசு அவனுக்கு தாங்க. அவன் சொல்றான், நான் வாங்கி 1 வருஷம் தான், 100 வருஷமா அந்த நிலம் அவர்கிட்ட இருந்துச்சு, அவங்க மூதாதையர் யாராவது புதைச்சி வச்சிருப்பாங்க, எனக்கு அது வேண்டவே வேண்டாங்க. இது மாதிரி எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு நிலைமை என்ன எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ அது மாதிரி இருந்தாங்க. என்னடா தீர்ப்பு சொல்லுவான்னு பாக்குறான். ஒரு பேரும் வேண்டாங்கிறான். உழைப்பு. ஆபிரகாம் லிங்கன் சொல்லுவாரு, உழைப்பின் மூலமாக வருகின்ற $1 உழைப்பு இல்லாமல் வருகின்ற $100 விட உயர்ந்தது என்பதை என்னுடைய பிள்ளைக்கும் அவனுடன் படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் தயவு செய்து சொல்லித்தாருங்கள். ஜனாதிபதியா இருக்கும் போது அமெரிக்க ஜனாதிபதி எழுதுறான். அத மாதிரி இது உழைக்காத காசு எனக்கு வேண்டாங்க. 2 பேரும், உனக்கு பிள்ளை இருக்கானா, எனக்கு ஒரு பையன் இருக்குண்ணா, உனக்கு எனக்கு ஒரு பொண்ணு, 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சு குடுறான். அதிர்ந்து போன அலெக்சாண்டர் இறப்பதற்கு முன்பு உங்களுக்கு ஒண்ணு தெரியும், 3 கட்டளைகளை தளபதியிடம் இட்டான். சரித்திரம், அலெக்சாண்டர் ஹிஸ்டரி எடுத்து படிங்க. 1, நான் செத்த உடனே கஜானால இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும், இறைச்சிக்கிட்டே போகணும் என் பாடியை கொண்டு போகும்போது தங்க காசுகளை. இன்னொன்னு, டாக்டர் தாண்டா என் பாடியை தூக்கணும். 3வது, கையை வெளியில வச்சு புதைக்கணும். ஏன் சொன்னேன்? தளபதி கேட்கறான், நீ செத்து போனதுக்கு அப்புறம் ஏன்னு கேட்டா நான் பதில் சொல்லணியா, எதுக்காக டாக்டர் தூக்கணும் சொல்றான். டாக்டர் பாலாம் அயோக்கியப்ப நான் உயிரை காப்பாத்திடுவேன்னு சொல்லிட்டான். அப்போ உள்ள டாக்டர்ஸ் செத்து போறேன்னு எனக்கு தெரியுது, இவன் போய் சொன்னான்ல, அதனால என்ன கடைசி வரைக்கும் சாகவே விட மாட்டேன்னு சொன்னான். நானும் நம்பினேன். சுடுகாடு வரைக்கும் அவன் தாண்டா என் பாடியை தூக்கணும்டான். 3வது, உலகத்தையே ஜெயித்த அலெக்சாண்டராக இருந்தாலும் உலகத்தை விட்டு செல்லும் போது வெற்று, கையில எதையும் எடுத்துட்டு போக முடியாதுங்கிறத இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பொருள்.